அருளகம்ங்கிறது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவங்க இந்த பாரு கழுகுகளுக்காக நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அது இல்லாமல் குமரகுரு காலேஜ். நம்ம இப்போ கவர்மெண்ட்லேயும் கூப்பிட்டோம். நீங்கள் கவர்மெண்ட் டாக்டர் வரணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நீங்களும் கவர்மெண்ட் டாக்டர் பார்க்கணும், அவர் வரணுங்கிற அடிப்படையில் தான் அவங்களையும் வர சொல்லியிருக்கோம். ஃபாரஸ்ட்காரங்களையும் நம்ம கூப்பிட்ருக்கோம். இந்த கூட்டத்தினுடைய நோக்கமே தாளவாடி பகுதியில் ஏராளமான கால்நடைகள் இருக்குது. எந்த ஊரில் போனாலும் மாடுகள், ஆடுகள், செம்மறி ஆடுகள் நிறையா இருக்குது. இப்போ டாக்டர் சொன்னாரே, அதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் மற்ற இடத்துக்கு போவீங்க, கர்நாடகா போவீங்க, அங்கே கொஞ்சம் பார்ப்பீங்க. கீழே தமிழ்நாட்டில் வேறு பக்கம் போனீங்கன்னா அங்கே இருக்கிற ஆடு மாடுகள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பீங்க. தாளவாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும். இது ஏன் இப்படி இருக்குது? அது நடக்கிறக்கே சத்து இருக்காது. கும்டாபுரத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காட்டுக்கு போயிட்டுருக்கோம், நடக்கவே முடியாது. கண் தெரியும், வயிறு புடைச்சிட்டு இருக்கும், அது எல்லாம் ஒட்டி போயிருக்கும், எலும்பு வெளியே தெரியும், நடக்கவே முடியாது. இதுக்கு காரணம் அவர் சார் சொன்னார். அதாவது அது 4 கிலோ புல் சாப்பிட்டுச்சுன்னா 3 கிலோ புல்லை வயிற்றுக்குள்ளே இருக்கிற பூச்சி சாப்பிட்றோம். அப்போ விவசாயிகளுக்கு பெரிய அளவில் பொருளாதார நஷ்டம் ஏற்படுது. அதற்கு என்ன பண்ணியிருக்கிறோம்னா, விவசாய சங்கத்தில், நான் தாளவாடி விவசாய சங்கத்தினுடைய தலைவர், உங்களுக்குலாம் தெரியும். விவசாய சங்கத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே தாளவாடியில் ஒரே ஒரு டிஸ்பென்சரி தான் இருந்துச்சு. மற்றபடி கால்நடை துணை நிலையங்கள் தான் இருந்துச்சு. அந்த துணை நிலையங்களெல்லாம் நீங்கள் தரம் உயர்த்தணும் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு நம்ம கேட்டு அவங்க தரம் உயர்த்தி இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பிவிஎஸ்சி, எம்இஎஸ்சியை படித்த டாக்டருங்களை போட்டிருக்காங்க. இப்போ 5-6 பேர் இருக்காங்க இல்லைங்களா டாக்டர்? 6 பேர் இருக்காங்களா தாளவாடியில்? 5 டாக்டர் இருக்காங்க. கவர்மெண்ட்டில் இப்போ ஒரு மொபைல் ஆஸ்பத்திரியெல்லாம் போட்டிருக்காங்க. அது ஊருக்கே அந்த வண்டி நின்று வைத்தியம் பார்க்குற மாதிரி ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்குலாம்? உங்கள் ஊருக்கு அந்த வண்டி வந்திருக்கா? அது வர வைக்கலாம். இல்லை ஒன்றுன்னா அது இருங்க நான் அப்புறமா பேசலாம். நான் என்ன சொல்கிறேன், அப்படியே அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. இப்போ தான் அந்த வண்டி ஊருக்கு வந்திருக்கு. அதுக்கு மருந்து கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு பணியாளர் போட்டிருக்காங்க. இப்போ அந்த வண்டி ஊருக்கு வரணும், உங்கள் ஊரில் வேலை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான ஏற்பாடுகள் நம்ம பண்ணலாம். சரிங்களா? அப்போ உங்களுக்குன்ட்டு ஒரு பகுதியில் டாக்டர் இருக்கிறாங்க. அந்த டாக்டர் உங்கள் பகுதியில் கேம்ப் போட்டு பார்க்கணும். அரசாங்கத்தினுடைய முக்கியமான நோக்கம் நோய் தடுப்பு பண்ணுறது தான் மெயினான நோக்கம். அதாவது நோய் திடீர்னு பரவிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் சப்பை, வாய் சப்பை நோய் வரும். திடீர்னு செம்மறி ஆடுகள் எல்லாம் சாக ஆரம்பிக்கும். வயிற்றால் போகும், பிபிஆர் நோய் வந்துடும், செத்து போயிடும். வேறு நிறைய நோய்கள் இருக்குது, அவங்க சொல்லுவாங்க. அது தமிழில் சொன்னால் இங்கே கெட்ட வார்த்தை ஆகிறதுனால நான் சொல்லலை. அந்த நோய் வரும், ஆடு செத்து போயிடும். அப்போ செம்மறி ஆடு வளர்த்துறவங்க தடுப்பூசி போடணும். ஆடு மாடு வளர்த்துறவங்க தடுப்பூசி போடணும். தடுப்பூசி போடுறதுக்கு அரசாங்கத்திட்ட திட்டம் இருக்குது. தடுப்பூசி, ஏராளமான தடுப்பூசியை அரசாங்கம் தாளவாடிக்கு வழங்கியிருக்கு. தடுப்பூசி போடுறதுக்கு டாக்டர்கள் இருக்காங்க. அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை பார்க்குறவங்க இருக்காங்க. அவங்களும் தடுப்பூசி போடுவாங்க. முதல்ல தடுப்பூசி எப்போ போடுறது, என்னென்ன நோய்களுக்கு தடுப்பூசி போடுறது அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய அரசாங்க டாக்டர் உங்களுக்கு விளக்கி சொல்லுவார். ரெண்டாவது, இந்த மேலாண்மை, அந்த இதை ஆடு மாடுகளை வளர்த்துறதுல நமக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம காட்டுக்குள்ளே ஓட்டிகிட்டு போவோம், ஊருக்குள்ளே ஓட்டிகிட்டு போவோம், கொண்டு நிறுத்திடுவோம். எல்லாம் உண்ணி இருக்கும். மேலே உண்ணி இருக்கும், காதில் இருக்கும், மூக்கில் இருக்கும், எல்லா பக்கம் இருக்கும். இந்த உண்ணியை எப்படி சாகடிக்கிறதுன்னு தெரியாது. ஒருத்தர் சாகடிப்பார், இன்னொருத்தரோட அந்த வேறு ஒரு பட்டியலேருந்து மேய்ஞ்சிட்டு இருக்கும், அங்கேருந்து திரும்ப வந்துடும். அதனால் ரத்தத்தையில் அது சாப்பிட்ரும். இந்த சார் சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பூச்சி மருந்து ஒழுங்காக கொடுத்தீங்கன்னாவே ஆடு மாடுகள் ஆரோக்கியமாக இருக்குது. அடுத்த தடவை வர்றப்போ அங்கே நின்று கண்ணுக்குட்டியெல்லாம் கொஞ்சம் இடமா இருக்கும். சரிங்களா? இந்த விஷயங்கள், அது இல்லாமல் இந்த தீவன சமாச்சாரங்கள், இதெல்லாம் சொல்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணோம். இன்னொன்று, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு காட்டுக்குள்ளே போய் மாடு மாய்க்கிறோம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு ஆள் போய் கேஸ் போடுறாரு. அப்போ கேஸ் போட்டதையுமே ஜட்ஜஸ் 2 பேர் அங்கே உட்காந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ப்ரொடெக்டட் ஏரியாவுக்குள்ளே நீங்கள் மாடு மேய்க்கூடாதுங்கிறாங்க. ப்ரொடெக்டட் ஏரியாவுக்குள்ளே மாடு மேய்க்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா என்னென்னா, ஒன்று நீங்கள் உள்ளே போனால் தப்பு, மாடு மேய்க்கூடாது. 2, அந்த மாட்டை புலியோ சிறுத்தையோ காட்டுக்குள்ளே போய் அடிச்சிருச்சுன்னா அவங்க இழப்பீடு கொடுக்கறதில்ல. நெய்த்தாலபுரம்னு நினைக்கிறேன், நெய்த்தாலபுரமோ அல்லது பக்கத்தூர்லேயோ ஒரு மாடு காட்டுக்குள்ளே இறந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அவர்கிட்ட நான் ஃபோனில் பேசுகிறேன், ஏங்க மாடு இறந்துச்சுங்கிறாங்களே, என்ன சமாச்சாரம், அது ஃபோட்டோ வச்சுருக்கீங்களா, நாங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பேசுகிறேன்னா அவர் பயப்படுறாரு. அது வேண்டாங்க சார், எனக்கு காசு ஒன்றும் கொடுக்காட்டி பரவாயில்ல, அது காட்டுக்குள்ளே போய் செத்துருச்சுன்னு எல்லாம் மிரட்டுறாங்க, நீ ஏன் காட்டுக்குள்ளே போயிட்டேன்னு சொல்லி என் மேலே கேஸ் போடுவாங்க அப்படின்னு மக்கள் பயப்படுறாங்க. இந்த விஷயத்தையெல்லாம் நம்ம வனத்துறையோட கேட்கணும். தாளவாடி விவசாய சங்கத்தை பொறுத்த வரைக்கும்
மாடு மேய்க்கிறதுக்கு இந்த தாழ்வாடி மக்களுக்கு வனத்துக்குள்ளே உரிமை இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மாடு மேய்க்க உரிமை இருக்கணும். மாடு வெளியில் செத்தாலும் சரி, காட்டுக்குள்ளே செத்தாலும் சரி, ஒரு சிறுத்தை அடிச்சிருச்சு, புலி அடிச்சிருச்சுன்னா அதுக்கு வந்து வனத்துறை இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். கர்நாடகாவில் மாடு செத்துச்சுன்னா 60,000 70,000 ரூபா வரைக்கும் வந்து மதிப்பீட்டு அடிப்படையில் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் மாடு செத்துச்சுன்னா அதிகபட்சம் 30,000 ரூபா கொடுப்பாங்க. அது வந்து வேறு இவங்க மதிப்பீடு கம்மியாக இருந்துச்சு அந்த மாடு அப்படின்னா அது கம்மியாக தான் கொடுப்பாங்க. இந்த பணத்தை வாங்குறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை விவசாய சங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வாங்க. உடனடியாக அந்த பணத்தை வாங்கி கொடுக்குறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணலாம். ஆனால் காட்டுக்குள்ளே போய் மாடு செத்துச்சுன்னா அதுக்கு இழப்பீடு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இழப்பீடு ஏன் இந்த வனத்துறை கொடுக்குதுன்னா, இந்த மாடு புலி அடிச்சிருது. மாடு புலி அடிச்சிருச்சுன்னா மாட்டுக்காரருக்கு இழப்பாயிரும். அவருக்கு ஒரு கோபம் வரும். உங்களுக்கு இந்த இப்போ அடிச்சிருச்சு, புலி அடிச்சிருச்சு அதை அப்படின்னு அந்த புலி மேலே உங்களுக்கு ஒரு கோபம் வரும். அது வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து இழப்பீடு கொடுக்கணும். அப்போ உள்ளே போய் செத்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த கோபம் வந்துட்டு தான் இருக்கும். அப்போ அது கொடுக்குறது நோக்கமே வந்து சரியில்லாமல் போயிடும். இதை வந்து நம்ம அரசாங்கத்திட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்களும் கேட்கணும், எங்களுக்கு மாடு மேய்க்கிற உரிமையை கேட்கணும். ரெண்டாவது, இந்த மாடுகள் வந்து உள்ளே போய் செத்துச்சுனாலும் கூட அதுக்கு வந்து முறையான இழப்பீட்டை அவங்க கொடுக்கணும். வெளியில் வந்து சிறுத்தை வருது அந்த மாதிரி அடிச்சிருதுன்னு சொன்னால் நீங்கள் அதுக்காக நீங்கள் பயந்துக்கக்கூடாது. சிறுத்தை அடிச்சிருச்சுன்னா உடனடியாக விவசாய சங்க தலைவருக்கு தகவல் கொண்டு வாங்க, வனத்துறைக்கு தகவல் கொடுங்க. அவங்க வந்து உங்களுக்கு இழப்பீடு கொடுப்பாங்க. அப்படி ஏதாவது அதில் பிரச்சனை இருந்துச்சுன்னா விவசாய சங்கத்துக்கு சொல்லுங்கள், வனத்துறையில் சொல்லி உங்களுக்கு இழப்பீடு பெற்றுத்தரப்படும். நல்ல மாடு பராமரிக்கணும். ரெண்டாவது, இந்த வனத்துறையே என்ன சொல்கிறாங்கன்னா, சரியான முறையில் வந்து மாடுகளுக்கு, ஆடுகளுக்கு, கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடணும்னு சொல்கிறாங்க. தடுப்பூசி திட்டத்தை வந்து அரசாங்கம் நடத்திட்டு தான் இருக்குது. வனத்துறையும் சேர்ந்து நடத்தணும், நீங்களும் ஒத்துழைக்கணும். இப்போ நாங்கள் இவங்க வந்து இப்போது குமரகுரு காலேஜிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க நாட்டு மருந்துகளெல்லாம் நீங்களே எப்படி தயாரிக்கிறது, எப்படி கை மருந்து பேசினார்ல அதெல்லாம் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் நாங்கள் இங்கேருந்து போன பிற்பாடு விவசாய சங்கக்காரர் வந்தாங்க, கவர்மெண்ட் மருந்தெல்லாம் வாங்க வேணான்ட்டாங்க, ஊசி போட்டுக்க வேணான்னு அந்த தலைவர் சொன்னாருன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் ஊசி போட்டுக்கிறது வேறு, தடுப்பூசி போடுறது வேறு. கேம்பில் வந்ததையுமே இப்போ ஊர்லேயே நிறைய பேருக்கு என்னென்னா டாக்டர் வந்திருக்கிறாங்க, கேம்ப் போடுறாங்கன்னா மாட்டை அவுத்துட்டு நேரமே போயிடுவாங்க. ஊசி போட்டுக்கிறது இல்லை, தடுப்பூசி போட்டுக்கிறது இல்லை. சில வைரஸ் நோய்களுக்கு நீங்கள் தடுப்பூசி போடலைன்னா பிறகு நோய் வந்துச்சு நீங்கள் என்னதான் வைத்தியம் பார்த்தீங்கனாலும் அந்த அனிமலை காப்பாற்ற முடியாது. எனவே வருமுன் காப்பது தான் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு செயல். தடுப்பூசி நீங்கள் போட்டுக்கணும். தடுப்பூசி போடுறதுல என்ன பிரச்சனை இருக்குது? இப்போது சென்னையாக இருக்கிற மாட்டுக்கு தடுப்பூசி போட்டாங்க, அது கண்ணு செத்து போச்சு. சென்னையாக இருக்கிற ஆட்டுக்கு தடுப்பூசி போட்டாங்க, அது குட்டி செத்து போச்சு. அப்படிலாம் சில பிரச்சனைகள் இருக்குது. அதை பற்றி அவங்க விளக்கம் சொல்லுவாங்க. அதை அவங்க சொல்லணும். அவங்க சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ டாக்டர் உங்கள் ஊருக்கு வரல, டாக்டர் வந்து உங்கள் ஊரில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு ஒரு அனிமலுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உடனே ஓடியாந்து டாக்டர் பார்த்துருவாருன்னு நம்ம நம்ப முடியாது. காரணம் வந்து டாக்டருங்களுக்கு பல வேலை இருக்குது. டாக்டர் வந்து நோய் தடுப்பு வேலை தான் அவங்க முக்கியமாக பண்ணுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் டாக்டர்கள் வர்றதுக்கான ஏற்பாடுகள் நம்ம பண்ணலாம். அவருடைய ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. பிரச்சனைனா அல்லது உள்ளூரில் இருக்கக்கூடிய இந்த கால்நடை பராமரிப்பில் பயிற்சி பெற்ற ஆளுங்களுக்காவது அவங்க ஆலோசனை கொடுத்து மருந்து கொடுத்து அனுப்பி அந்த அனிமல்ஸ் வந்து பார்க்க சொல்லணும். அப்படி தான் மற்ற இடங்கள் நடக்குது. டாக்டர் சண்முகம் அவர்களை வந்து அதுக்கு தான் நீங்கள் கட்டாயமாக நீங்கள் வரணும், ஊருக்காரோட பேசணும்னு கூப்பிட்ருக்கேன். அவங்க வந்திருக்காங்க. தடுப்பூசி போட்டுக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் போனீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் இல்லாமையாக இருக்கணும். அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போட்டுக்கணும். அதுதான் நல்லது. அதை விட்டுட்டு இப்போ நாங்கள் வந்து ஒரு நாள் மீட்டிங் நடத்திட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ அருளகன்காரர் வந்துட்டாங்க, குமரகுரு காலேஜ்காரர் வந்துட்டாங்க, விவசாய சங்கம் வந்துச்சு, அவங்க தாங்க நாட்டு மருந்து சாப்பிட சொன்னாங்க, இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னு நாங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு இடத்துல அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, வேறு ஒரு இடத்துல. அதுக்காக தான் உங்களுக்கு நாங்கள் விளக்கத்தை நாங்கள் சொல்லிடுறோம். அரசாங்கம் அவங்க வேலை பண்ணணும், அவங்க அதை அந்த பயன்பாடுகளை நீங்கள் பயன்படுத்திக்கணும். நம்ம உங்களுக்கு இந்த மாதிரியான பயிற்சிகளுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். இன்னொரு தடவை கேட்டிங்கனாலும் நம்ம வரலாம், பக்கத்து ஊரில் சொன்னீங்கனாலும் நம்ம போய் பார்க்கலாம். அதை நம்ம தொடர்ந்து ஏற்பாடு பண்ணலாம். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறோம். இதுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த ஊர் தலைவர் மற்றவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி. சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்ருக்குறோம். மத்தியானம் எல்லோரும் சாப்பிட்லாம். நிறைய பேர் வருவாங்க, 150 பேர் 200 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. ஒருத்தரையும் காணோம். எல்லாம் மாட்டு பின்னால் போனாங்களா இல்லை இன்றைக்கி மழை வரலின்னு சொல்லி எல்லாம் அறுவடைக்கு போயிட்டாங்களா தெரியல. ஆனால் இங்கே வச்சுருக்கிறவங்களோட நீங்கள் கலந்து பேசலாம். நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்களே, அவங்கெல்லாம் பேசி முடிச்ச பிற்பாடு பேசலாம். நீங்கள் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் பேசிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் தான் அப்புறம் மீட்டிங் நடத்துகிற மாதிரி ஆயிரும். அதனால் பொறுமையாக அவங்க பேசுகிறத கேட்டுட்டு அதுக்கு முன்னால் சந்தேகத்தை மண்டைக்குள்ளே யோசிச்சுட்டு கடைசியாக கேளுங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம்.